per plant. அங்காபோண்டம் கிரீன் டுவார்ஃபு சீட்லிங்ஸை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா சாதாரணமாக இதோடைய லீஃப் வந்து சில்கியாக இருக்கும், ரொம்ப சில்கியாக இருக்கும், நைஸாக இருக்கும். ஒன்று இதோட கடை வண்ணம் வந்து லீனாக இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன நாற்று தெரியுதுங்களா? இது நம்ம ஒரு பெட்டு பதியம் போடுறப்போ 6 monthsல நம்ம பெட்டை பிரிப்போம். அந்த பிரிக்கிற சமயத்தில் இந்த 6வது மாதம் வந்து ஜெர்மினேட் ஆனது இது. ஆனால் இது வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கணும், இது ஈல்டு கொடுக்காது, இது விவசாயிங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு பொருள். ஆனால் அதில் தரமாக இருக்கும். நாற்றை பார்த்தீங்கனாலே தரமாக தெரியும், அது மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்துக்கணும். இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்குவோம். சாவக்காடு கிரீன் இன்டு வெஸ்ட் கோஸ்டால் கிராஸ் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பாலினேஷன் பண்ண நாற்றுங்க. ஆனால் ஒரு கிராஸ் பாலினேஷன் பண்ணுறது மேனுவல் பர்பஸுங்காட்டி இதில் வந்து 60% ஒரிஜினல் கேரக்டர் ஹைப்ரிட் இருக்கும்.